வியூவர்ஸ், வெல்கம் டு மீடியா ஸ்டைல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? ககன் பூமி சீரியல்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாமா? அபூர்வாக்கு பயம் வந்துருச்சுன்னே சொல்லலாம். இந்த சந்திரா எப்படியாவது உண்மையை தெரிஞ்சுப்பாரோ, அதுக்கப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்கிற இந்த அபூர்வா நட்சத்திரா கிட்ட அபூர்வா சொல்றாங்க, என்னடி போயும் உங்க அப்பா அந்த ஏசிபி சொல்றதை கேட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. நாளைக்கு அந்த டிஎன்ஏவோட என்னோட டிஎன்ஏ மேட்ச் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்துருமே. அதுக்கப்புறம் என்னோட கதையே முடிஞ்சு போயிடும். இந்த சந்திரா சொன்ன மாதிரியே ஏதாவது என்ன பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க உடனே நட்சத்திரா சொல்றாங்க, மம்மி நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, அதுக்குள்ள நீங்க அப்பாவை மயக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணியே ஆகணும். அப்படி மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அப்பா உங்க பேச்சு தவிர வேற யார் பேச்சுமே கேட்க மாட்டாங்க. உடனே இந்த அபூர்வாவும் போய் இந்த நட்சத்திர பேச்சை கேட்டுட்டு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே நட்சத்திரா சொல்றாங்க, உங்களோட ரத்தத்துல ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, அதை பார்த்துட்டு அப்பா இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அபூர்வா வந்து ஐயோ என்னோட பிளட்ல எல்லாம் நான் லெட்டர்லாம் எழுதி தர மாட்டேப்பா அப்படின்னு சொல்ல உடனே நட்சத்திரா சொல்றாங்க, சரி உங்களோட பிளட்ல வேணாம், ஏதாவது லேப்ல போயிட்டு அங்க உள்ள ரத்தத்துல லெட்டர் எழுதி கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் அப்பா பிளாட்னே சொல்லலாம். கண்டிப்பா சொல்றேன். ஐயோ என்னோட பொண்டாட்டி என் மேல இவ்வளவு உயிர் வச்சிருக்காளே, போய் அவன் மேல சந்தேகப்பட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மனசு வருத்தப்பட போறாரு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மொக்கையான ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த அபூர்வாவும் நட்சத்திராவோட பேச்சை கேட்டுட்டு முட்டாள்தனமா லேப்ல போய் ரத்தத்துல லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க. இந்த லெட்டரை எடுத்துட்டு போயிட்டு சந்திரா கிட்ட வேற கொடுக்குறாங்க. இங்க பாருங்க மாமா, இந்த லெட்டரை படிச்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் நான் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் அப்படின்ற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சொத்துக்கு ஒன்னும் ஆசைப்பட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கல, உங்க மேல உண்மையான அபிப்பிராயம் இருந்தனாலதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அது என் வாயால சொல்றதை தவிர இந்த லெட்டரை பிரிச்சு பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த அபூர்வா வில்லியா இருந்து போர் அடிச்சு போச்சோ, அதான் காமெடி ட்ராக்ல போயிட்டு இருக்கீங்க போலயே. உடனே நம்ம சந்திராவா அந்த லெட்டரை பிரிச்சு பார்த்துட்டு, என்ன அபூர்வா ரத்தத்துலலாம் போய் வந்து லெட்டர் எழுதிருக்க? உடனே அபூர்வா அழுதுட்டு, இல்ல மாமா எனக்கு என்னோட காதலை எப்படி உங்ககிட்ட வெளிப்படுத்துறதுன்னு தெரியல, அதனாலதான் என்னோட ரத்தத்துல இந்த லெட்டர் எழுதுனேன், அப்பயாவது என்னோட காதல் உண்மையா இல்லையான்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துக்கு கரெக்டா பூமி வந்துறாங்கன்னே சொல்லலாம். உடனே பூமி வந்து கையில என்னப்பா லெட்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வாங்கி பாக்குறாங்க. அப்போ அந்த அபூர்வா வந்து ரத்தத்துல எழுதின லெட்டர் அதுல இருக்கு. என்னப்பா ரத்தத்துலலாம் லெட்டர் எழுதிருக்கு? இந்த இடத்துல பூமி அபூர்வாவை கிண்டல் பண்றாங்கன்னே சொல்லலாம். என்ன சித்தி லெட்டர்லாம் எழுதிருக்கீங்க ரத்தத்துல, அப்பா மேல அவ்வளவு பாசமா என்ன? உடனே நம்ம பூமி வந்து அந்த இடத்துல சந்தேகப்பட்டு பாக்குறாங்க, இது பார்க்க பிளட் மாதிரி இல்லையே, பிளட்னா இந்நேரத்துக்கு காஞ்சி போயிருக்குமே, இது என்ன காயாம அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாயம் பூசின மாதிரில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அபூர்வா மாட்டிக்கிட்டீங்க, வசமா மாட்டிக்கிட்டீங்க நம்ம பூமி கிட்ட. அப்ப அபூர்வா சொல்றாங்க, என்ன பூமி என்னையே சந்தேகப்பட்டியா, உண்மையாவே என்னோட ரத்தத்துல தான் நான் லெட்டர் எழுதிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பூமி சொல்றாங்க, ஓஹோ இந்த அளவுக்கு நீங்க காதலிக்கிறீங்கன்றதை என்னால நம்பவே முடியல, சரி ரத்தத்துல எழுதுனன்னு சொல்றீங்கல்ல, இங்க உங்க கைய காமிங்க ஏதாவது காயம் இருக்கான்னு பாக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அபூர்வா சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ சின்ன பொண்ணு அதெல்லாம் பார்த்தா பயந்துருவேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அப்படியா சரி பரவாயில்ல நீங்க கைய காமிங்க, நான் பயப்படுறேன்னா இல்லையான்னு நானே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல நம்ம அபூர்வா கிளவுஸ் போட்டுப்பாங்க, கிளவுஸ்லாம் கழட்டி காமிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்கப்பா. ஆனா நம்ம பூமி விடுவாங்களா? வலுக்கட்டாயமா கையில உள்ள கிளவுஸ எடுத்துதான் பாக்குறாங்க. அதுல பாக்கும்போது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. உடனே நம்ம பூமி சும்மா விடுவாங்களா? என்ன சித்தி கையில காயம் இருக்கும் அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ஒன்னத்தையும் காணா, அப்பனா இந்த லெட்டர் பிளட்ல எழுதுனதே கிடையாது அப்படின்ற உண்மையை அந்த இடத்துல நிரூபிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே நம்ம சந்திரா, என்ன அபூர்வா எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அபூர்வா சொல்றாங்க, எனக்கு வேற வழி தெரியல சந்திரா, நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்ச உடனே எனக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு தெரியுமா, என்னால அதை பொறுத்துக்கவே முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கதை விட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த அபூர்வா. உடனே சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு அபூர்வா, ரிசல்ட்ல இன்னும் யார் எவருன்னு தெரிய வரல, ஆனா ஒருவேளை அந்த ரிசல்ட்ல நீ தான் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா என்னோட மறுமுகத்தை பாப்ப, அது மட்டும் இல்லாம அந்த ரிசல்ட்ல கண்டிப்பா அபூர்வாக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்ல அப்படின்னு வந்துச்சுன்னா நான் உன்னை எதுவும் பண்ண போறது இல்ல, நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு எப்பயும் போல இருக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே அபூர்வா சொல்றாங்க, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு மாமா, அந்த ரிசல்ட்ல கண்டிப்பா நெகட்டிவ் தான் வரும், ஏன்னா நான் அந்த தப்பை பண்ணலையே, அப்ப எதுக்கு நான் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நடிக்கிறாங்கன்னே சொல்லலாம் நம்ம அபூர்வா. இந்த பக்கம் நம்ம பூமி அபூர்வாவோட ஆக்டிங்லாம் பார்த்துட்டு, அப்பாடி எப்படிலாம் ஆக்ட் பண்றீங்க, உங்களுக்கு விருதே கொடுக்கலாம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சந்திரா சொல்றாங்க, சரி இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துப்போம், அது வரைக்கும் லூசுத்தனமா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத புரியுதா அப்படின்னு நம்ம அபூர்வாவை மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு போயிடுறாருன்னு சொல்லலாம் நம்ம சந்திரா. நம்ம பூமி அபூர்வா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, என்ன நிரூபிக்கணும்னு நினைக்கிற, நீ எதுக்காக உண்மையை மறைக்கிறதுக்காக இவ்வளவு நாடகம் ஆடிட்டு இருக்க, நீ என்னதான் நாடகம் ஆடினாலும் சரி நீ பண்ண கொலை இல்லைன்னு ஆயிடுமா என்ன, நீ பண்ண கொலைக்கு கண்டிப்பா உனக்கு தண்டனை கிடைச்சுதான் ஆகணும், அது மட்டும் இல்லாம உனக்கு தண்டனை கிடைக்கிற காலம் வெகு தூரத்துல கிடையாது, பக்கத்திலே வந்துருச்சுன்னு சொல்லலாம், எதுக்கோ தயாராவே இரு அபூர்வா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா பேசிட்டு போயிடுறாங்கன்னே சொல்லலாம் நம்ம பூமி. உடனே இதெல்லாம் கேட்டுட்டு நட்சத்திரம் சொல்றாங்க, பாத்தீங்களா மம்மி அவளுக்கு எவ்வளவு திமிர்னு, நம்ம கிட்டே எப்படி
பேசிட்டு போறா பாருங்களேன், அவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தணும், அப்பதான் நம்ம இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அபூர்வா சொல்றாங்க, சரி விடு நட்சத்திரா, எப்படியோ அந்த ரிசல்ட் நெகட்டிவா தான் வரும். இந்த அபூர்வாவை அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா, நான் இருக்கிற வரைக்கும் அந்த உண்மையை வெளியே வர விட்டுருவேனா என்ன, கண்டிப்பா அந்த உண்மை என்னைக்குமே வெளியே வரவே வராது அந்த மாதிரி நட்சத்திரா கிட்ட சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ககன் சாரதா கிட்ட கேரட் அல்வா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன ககன், உங்க மனைவி இந்த பக்கம் பெரிய பிரச்சனையிலே இருக்காங்க, ஆனா நீங்க என்னன்னா கேரட் அல்வா சாப்பிடணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்கம்மா, எனக்கு கண்டிப்பா கேரட் அல்வா வேணும், என்னோட லஞ்ச்ல கண்டிப்பா கேரட் அல்வா வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சாரதா சொல்றாங்க, இங்க பாரு ககன், எனக்கு சரியா கேரட் அல்வாலாம் செய்ய தெரியாது, இவ்வளவு நாள் நீ கேரட் அல்வா நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தல, அது யார் செஞ்சது தெரியுமா, நம்ம பூமி செஞ்சதுதான். இப்போ அவளை மாதிரியே செஞ்சு தரணும்னா என்னால எப்படி ககன் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் நம்ம ககனை. சரி ககன், நான் வேணா பூமி கிட்ட சொல்லி உனக்காக செஞ்சு தர சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. உடனே ககன் கோவப்பட்டு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அப்படிப்பட்ட கேரட் அல்வா சாப்பிட்றதுக்கே எனக்கு மூடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சாரதா வந்து பூமி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, பூமி உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே பூமியும் வந்து என்ன விஷயம் சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் என்கிட்ட வந்து கேரட் அல்வா கேட்கறான், அது மட்டும் இல்லாம நீ செஞ்சு கொடுக்குற கேரட் அல்வா அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும், இத்தனால அவன் அந்த கேரட் அல்வாவை மிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான் போல அப்படின்னு சொன்ன உடனே பூமி சொல்றாங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அத்தை, அந்த கேரட் அல்வாவை நானே என் கையால செஞ்சு ககன் ஆபீஸ்க்கே எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நேரா தாரா சாரதா வீட்டுக்கு தான் வராங்க. வந்து வராத கையோட நம்ம சாரதாவை பயங்கரமா மிரட்டுறாங்கன்னே சொல்லலாம். என்னத்த இந்த பூமியை எதுக்கு தேவையில்லாம இந்த வீட்டுக்குள்ள சேர்க்கறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே சாரதா சொல்றாங்க, இந்த பூமி இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, ஆமா நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, நான் தானே அத்தை இந்த வீட்டுக்கு மருமக, அதனால நீங்க எதுக்காக பூமியை வீட்டுக்குலாம் வர வச்சு சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கீங்க, இந்த விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க அத்தை, உங்களை மிரட்டுறேன்னு நினைக்காதீங்க, இதே மாதிரி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை நான் ககன் கிட்ட காமிக்க வேண்டிய நிலைமை வந்துடும், இந்த வீடியோ நான் ககன் கிட்ட காமிக்கலாமா வேணாமா அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு, இதுக்கப்புறம் உங்க இஷ்டம், என்ன பண்ணணும்னு பார்த்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்கன்னே சொல்லலாம். உடனே தாரா சொல்றாங்க, என்னத்த ரொம்ப பயந்துட்டீங்களா, நான் மட்டும் இந்த வீடியோவை ககன் கிட்ட காமிச்சேன்னா ககன் உயிரோடவே இருக்க மாட்டான், பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வீடியோ வச்சு நம்ம சாரதாவை பயங்கரமா மிரட்டுறாங்கன்னே சொல்லலாம் இந்த தாரா. இதை கேட்டுட்டு நம்ம சாரதாவுக்கு ரொம்ப பயம் அதிகமாகுதுன்னே சொல்லலாம். அப்பன்னு பார்த்து நம்ம பூமியும் வீட்டுக்குள்ள வராங்க. அத்தை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அத்தை, நான் ககனுக்கு பிடிச்ச கேரட் அல்வா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், அவர்கிட்ட போய் கொடுக்கலான்னு இருக்கேன், நீங்க கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி கேட்க உடனே சாரதா இந்த தாராவே பார்த்துட்டு இருக்காங்க. தாரா ஏதாவது பண்ணிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலேயே பூமி கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிறாங்க இந்த சாரதானே சொல்லலாம். இங்க பாரு பூமி, அடிக்கடி இந்த வீட்டுக்குள்ள வர வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா பேச இதை கேட்டுட்டு நம்ம பூமிக்கு தூக்கி வாரி போட்டுச்சுன்னே சொல்லலாம். என்ன அத்தை திடீர்னு இப்படி பேசுறாங்க நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அத்தை போங்க அத்தை, இப்படி விளையாண்டுட்டு இருக்கீங்க என்கிட்ட, போங்க எனக்கு ரொம்ப பசிக்குது, நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உரிமையா சாரதா கிட்ட கேட்க சாரதா சொல்றாங்க, இங்க பாரு பூமி, நான் விளையாடல, உண்மையா தான் சொல்றேன், அடிக்கடி இந்த வீட்டுக்கு வர வேலை வச்சுக்காத அப்படின்னு சாரதா சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பூமிக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லலாம். அத்தை எதுக்காக திடீர்னு இப்படி பேசுறாங்க நம்ம கிட்ட, என்னாச்சு அத்தை உங்களுக்கு, உங்களை யார் இந்த மாதிரிலாம் பேச சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்க அதுக்கு சாரதா சொல்றாங்க, ஒன்னும் இல்ல பூமி, நானே தான் இந்த மாதிரிலாம் பேசுறேன், தயவு செய்து இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போக வச்சிடறாங்க நம்ம பூமியவே இந்த சாரதா. ஆனா நம்ம பூமிக்கு மட்டும் ஒரு விஷயம் புரியுது, அத்தை யாரையோ பார்த்து நல்லா பயந்துருக்காங்க, அத்தைக்கு பின்னாடி இருந்து யாரோ இந்த மாதிரிலாம் அவங்கள பேச வைக்கிறாங்க, கூடிய சீக்கிரம் அது யாருன்ற விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அந்த அல்வாவை எடுத்துட்டு ககன் ஆபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்காங்க. பூமி, இவ்வளவு பிரச்சனை நடந்தும் அந்த அல்வாவை வீடுல பாத்தீங்களா, நீங்க நேரா ககன் ஆபீஸ்க்கு போயிட்டு அந்த அல்வாவை கொடுத்துட்டு ககன் கிட்ட வேடிக்கையா பேசிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பூமி. என்ன மாமா, என்னோட அல்வாவை ரொம்ப மிஸ் பண்ணீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க உடனே ககன் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இந்த அம்மா அதுக்குள்ள இந்த பூமிக்கு போன் போட்டு சொல்லிட்டாங்களா, இவங்களுக்கு வேற வேலையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன்ல உட்காந்துருக்காங்கன்னே சொல்லலாம் நம்ம ககன். சரி, இதுக்கப்புறம் நம்ம சாரதாவை பின்னாடி இருந்து தூண்டி விடுறது யாருன்னு நம்ம பூமி கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ரஸ் ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.